நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது தான் இப்படிலாம் நடக்குதா? இல்லை ஆல்ரெடியே இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் இந்த டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாரு, ஆப்பிள் மேலே இருக்க ஸ்கின் வந்து சாப்பிடக்கூடாது. அதாவது ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. பட் நம்மளால் அதை சாப்பிட கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு. ஸோ இன்னொரு டாக்டர் என்ன சொல்கிறாரு, அது மேலே இருக்க மெழுகு தான், பட் வந்து அது வந்து சாப்பிடக்கூடியது தான், நம்மளோட ஸ்டொமக்குக்கு அதனால எதுவும் ஆகாது அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நல்லா நம்பக்கூடிய டாக்டர்ஸ் யூடியூப்பில் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிறது கேட்குதா, அவர் சொல்கிறது கேட்குதான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, அது ஒரு பக்கம் வந்து வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா வந்து நட்ஸ் எல்லாமே வந்து இந்த சோப் வாட்டரில் போட்டு இது பண்ணி, அப்புறம் ஆயிலில் இந்த குரூட் ஆயில் அந்த மாதிரி ஆயிலில் வந்து நல்லா வந்து இது பண்ணி ஊற வச்சு அது ஒரு ஷைன்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாண்டா நாங்கள் குழந்தைக்கு கொடுக்கறது? இதுக்கு பத்தாதுன்னு வந்து பார்த்திங்கன்னாம்மா, பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் அந்த காலத்தில் கொடுக்கலையா, நாங்கள் சாப்பிட்லையா, நாங்கள் ஆப்பிளே கொடுத்ததில்ல, நாங்கள் நட்ஸே கொடுத்ததில்ல, ஆனாலும் பசங்க ஹெல்த்தியாக வரலையா அப்படின்னு அவங்க பெற்ற பசங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அப்போ இருந்தது எல்லாமே ஹெல்தி ஃபுட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோதுமையிலே கலப்படம் இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து வீட்டில் அரைச்சி அந்த மாதிரி கொடுத்தாலும் அதை வந்து நம்ம எத்தனை முறை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியும்? ஒரு ராகியே எடுத்துக்கோங்களேன், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கூழ் அந்த மாதிரி வந்து இருக்கும் வீட்டில். இட்லியெல்லாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் கிடைக்கும். பட் நம்ம ஒரு ஸ்கூல் ரேஞ்சில் படிக்கும் போதெல்லாம் இட்லி ரெகுலராக நமக்கு டிஃபன் கொடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷனில் பழைய சாதம் சாப்பிடுவாங்க, கூழ் குடிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டதையும் இப்போ சாப்பிட்றதையும் கம்பேர் சுத்தமாக பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எப்படிலாம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், எதெல்லாம் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலான்னு பார்த்து பண்ணுறோம். அப்போயுமே இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது, ஃபீவர் வருது. என்ன அப்படியே ஹாட் வாட்டரே கொடுத்து டெய்லி குடித்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் எனக்கு. நான் மட்டும்தான் இப்படிலாம் கஷ்டப்படுறேனா, இல்லை நீங்களும் கஷ்டப்படுறீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.